குழம்பு ரொம்ப மணக்குதே. பரவாயில்ல, யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நல்லா அரைச்சி போட்டு குழம்பு வச்சேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மீன் குழம்பு. மீன் பொரியல் அதை விட நான் அருமையாக வருது. அப்படியே வாசனையும் ஆளை தூக்குதே. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் விட்டது நல்லா தான் போச்சு. காலையில் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு கிடந்துச்சு, ஒரு 7 மணி வரைக்கும். என்ன நேரத்தில் ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்களோ தெரியல. அதோட சரி இந்த மழை வெறிச்சிருச்சே. அதுக்கப்புறம் தான் நானும் போய் நல்ல வேலை போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டது நல்லதாக போச்சு. கொஞ்சம் நேரம் சென்று நல்லா லேட்டாக சமைக்கிறேன். இல்லைன்னா இந்நேரத்துக்குலாம் அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அடித்து பற்றி ஓடி இருக்குங்க. அவசர அவசரமாக காலையில் நேரத்தில் எது வேகமாக செய்கிறதுன்னு பார்த்து தக்காளி சோறோ லெமன் சோறோ ஏதோ ஒன்று கிண்டி அதுகளை பற்றி விட்டுருப்பேன். இந்நேரம் இன்றைக்கி லீவுங்கவும் பதறாமல் குழம்பு வச்சு மீனை பொரிச்சிருக்கு. அட, இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் போலையே. அதான் வாசனை ஹால் வரைக்கும் தூக்கியிருக்கு. மா, என்ன சொல்லு? இங்கே தானே நிற்கிறேன். ஏதோ பக்கத்தூரில் நிற்கிற மாதிரி தான் கத்துவேன். என்னம்மா, இன்னைக்கு மீனை பொரிச்சு மீன் குழம்பு வச்சுருக்கீங்க போலையே. அங்கே ஹாலு, எங்கள் ரூமு, ஃபுல் இடமும் இந்த மீன் வாசனை தாம்மா. சூப்பராக இருக்குமா வாசனையே. ஆமாம், நீ எப்போ இப்படி குழம்பு வச்சா வாசனையே வெளியே வராதே. இன்னைக்கு என்ன வாசனை வீடையே தூக்குது? ஆமாண்டி, இத்தனை நாளாக கறி குழம்பு மீன் குழம்புக்கு பதிலாக உனக்கு களிமண்ணை தானே அள்ளி வச்சு கொடுத்தேன் தட்டில். அதனால உனக்கு வாசனை வராது, டேஸ்ட்டும் இருக்காது. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் எமோஷனல் ஆகலாமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சொல்லுவடி சொல்லுவேன். உனக்கு என்ன மகாராணி, ஸ்கூல் லீவுன்னவும் இவ்வளோ நேரம் கிடந்து தூங்கியிருக்க. இப்போ மீன் குழம்பு வாசனை வந்து மூக்க தட்டவும் எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்திருக்க. சரிம்மா, கோவப்படாத. ஒரு 2 துண்டு மீனை வச்சு கொடு, நான் போய் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றேன். என்னது, மீனை வச்சு கொடுக்கணுமா? இங்கே பாரு, நிறையா மீன் குழம்புல தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மீன் தான் ஆளுக்கு பங்கு வச்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு 3 இந்த மாதிரி தான் வரும். சும்மா ஒரு நோக்கத்துக்கெல்லாம் எடுத்து 2 மீனை டேஸ்ட் பார்க்குறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சோத்துக்கு வச்சு தின்னு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு தட்டில் வைக்கும்போது அந்த பிள்ளைக்கு மட்டும் மீன் தட்டில் வச்சுருக்கேன், எனக்கு தட்டில் வைக்கலன்னு சொல்லி நீ பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கா? இல்லை, உனக்கு வச்சு கொடுத்தா அவளும் வருவா. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. போ, சோறு திங்கும் போது வச்சு தரேன், சாப்பிடு. ஏம்மா, என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எப்போவுமே நீ மீன் குழம்பு வச்சா அவ்வளோ வாடை வராது. மீன் பொரிச்சாலும் இந்த அளவுக்குலாம் வாசனை ஆளை தூக்காது. இன்றைக்கி என்னமோ நீ வச்ச மீன் குழம்பும் மீன் பொரியலையும் பார்த்தாலே எனக்குலாம் நாக்கில் எச்சி ஊறுதுமா. ஒரு 2 துண்டு மீன் வச்சு கொடுமா. இங்கே பாரு வித்தியா, சொன்னால் புரிஞ்சுக்க. உனக்கு வச்சு கொடுத்தா அவளும் கேட்பா. வச்சு கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தின்னுட்டு குழம்பு ஊற்றி பிள்ளைகளானது சோறை தின்னா ஒன்றும் தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் இருக்க மீனுக்கு அடி போட்டுக்குவீங்க. உங்கள் அப்பா வந்து என்னமோ 1 லட்ச ரூபா எனக்கு சமைக்க கொடுத்துட்டு போன மாதிரி கேட்பாரு. ஏன் பிள்ளைகளுக்கு 4 துண்டு எக்ஸ்ட்ராவாக போட்டு பொறிக்க மாட்டியான்னு. இதெல்லாம் எனக்கு தேவையா? பேசாமல் போயிரு. நான் ஒழுங்காக எப்போ கொடுக்குறேன்னா அப்போ தின்னு. இப்போ வேணும்னா சொல்லி காலைல போட்ட காப்பி இருக்குது, சூடு பண்ணி தாரேன். சூடு பண்ணி 2 முறுக்கை போட்டு தின்னு. பசி கொஞ்சம் அடங்கும். அதுக்குள்ளே நான் சமைச்சிடுவேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அட போமா, இப்போ நான் அதை தின்னேன்னா கண்டிப்பாக மீன் சோறு சாப்பிட முடியாது. அதனால் எனக்கு காப்பி டீ எல்லாம் வேணாம். நீ சமைச்சிட்டே கூப்பிடு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் என்ன, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். இருக்க மீனை மட்டும் பொரிக்கணும். சரி, இது என்ன மீனை தனியாக எடுத்து வச்சிருக்க? இதை நாளைக்கு எடுத்து வச்சிருக்கேன்ல. சும்மா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. போய் ஏதாச்சும் புக்கு எடுத்து படிக்க சொன்னால் உனக்கு எந்த டவுட்டும் வராது. கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இது எதுக்கு அது எதுக்குன்னு 100 கேள்வி கேட்குறா. சரி, அவளை எங்க பெரிய மாட? அவள் அங்கே தான் உட்காந்துருக்கா. சரி, நாளைக்கு எதுக்கு? அதான் இன்னைக்கு தான் மீன் குழம்பு வைக்கிறல்ல. நாளைக்கு அப்போ பொரிச்சு கொடுத்தா நீ திங்க மாட்டேன். இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்து ஏதோ ஒரு ரெசிபி பொரிக்கிறதுக்கு போட்டிருந்தான். சரி, அப்படியே யூடியூப்பை பார்த்து குழம்பு வச்சுட்டு அப்படியே பொரிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ரெசிபி போட்டிருந்தானேன்னு அந்த மசாலாவை தடவி இன்னைக்கு பொரிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மித்த மீனையும் சேர்த்து போட்டு பொரிக்கலான்னு பார்த்தேன், நேரம் இல்லை. சரி, அதனால இந்த மீனை பூரா நாளைக்கு பொரிச்சு கொடுத்துப்போம். நல்லா இருந்துச்சுன்னா இந்த மசாலாவை போட்டு பொரிப்போம். இல்லை எப்பயும் பொரிக்கிற மாதிரி பொரிப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில் பொரிச்சு தாரேன், தின்னுங்க. எதையாச்சும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. சரி விடு, டென்ஷன் ஆகாத. என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி பொங்குற. போய் படியில் வீட்டில் வேலை இருந்தால் எதையாச்சும் பாரு, வீடை கூட்டு, ஏதாச்சும் வீட்டு வேலையை பாரு. சும்மா ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. அந்த பெரிய எருமை எங்க? அந்த எருமையை வர சொல்லு. வந்தால் பாத்திரத்தினாலும் கழுவி போடும். 4-5 பாத்திரம் கிடக்கு, எடுத்து திங்குக்குள்ளே போடுறேன், வந்து கழுவி போட சொல்லு. இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. நான் போய் சொல்லுவேன். அவன் உன்னை அம்மா சொன்னால் நீ பண்ண வேண்டியதானே, என்ன கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் என்னமோ உன்ட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வருவா. இது எனக்கு தேவையா? நான்லாம் சொல்ல மாட்டேப்பா. சின்ன மாடு, வர நீ சரியில்லை பார்த்துக்க.
போமா, என்னத்த சொன்னாலும் திட்டிக்கிட்டே இருக்க. சரி, அதான் இவ்வளோ மீன் வச்சிருக்கல, பத்தலைன்னா திருப்பி எடுத்து மசாலா தடவி பொரி. நீ யூடியூப்பை பார்த்து செஞ்சுருக்க அந்த மீன் பொரியல் எப்படி இருக்கு நான் பார்க்க வேணாமா? அதனால் 2 தட்டில் எடுத்து வச்சு கொடு. சும்மா இருல, கடுப்பை கிளப்பாத. நீ எதையாச்சும் எடுத்துகிட்டு போய் இப்போ திரும்ப அவளும் வருவா பங்குக்கு. திருப்பிலாம் மசாலா தடவி பொரிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. அங்கே உங்கள் அப்பா கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் போய் சாப்பாடு கொடுக்கணும். பேசாமல் அமைதியாக இருங்க. ஏம்மா ப்ளீஸ்மா, உன் மீன் பொரியல் வாடையை பார்த்தாலே அப்படியே எனக்கு மூக்கெல்லாம் சுண்டி இழுக்குதுமா. என்னது மூக்கை சுண்டி இழுக்குதா? அதாவது மூக்கு வெளியே வாட போய் நாக்கில் டேஸ்ட் அப்படியே நடனமாடுது. வா ப்ளீஸ்மா, ஒரு 2 பீஸ் வச்சு கொடுமா. சரி இரு, வச்சு தாரேன். இங்கே பாரு, மீன் எடுத்துகிட்டு போனோமா தின்னமான்னு இரு. உனக்கு 2 மீன் துண்டு வச்சுருக்கேன், அக்காவுக்கு 2 மீன் துண்டு வச்சுருக்கேன். அவளுக்கு 2 துண்டு கொடுத்துட்டு தின்னு. சும்மா மறுபடியும் 2 பேரும் எதையாச்சும் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தீங்க, நான் மனசியாகவே இருக்க மாட்டேன். ஏமா, இந்த மீனே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இதில் நான் 2 அவ 2. மீனுன்னா அவ்வளோதாண்டி இருக்கும், உன் மண்டை தண்டிக்கெல்லாம் இருக்காது. போய் நீ 2 பீஸ் எடுத்துக்க, அவளுக்கு 2 பீஸை கொடு. சும்மா ஏதாச்சும் பேசிட்டு சண்டை போட்டுட்டு வந்தீங்க 2 பேரும், அடி கொன்று போடுவேன். சரிம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ போய் உன் டியூட்டியை கண்டினியூ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரி போ, எனக்கு வேலை கிடக்கு. ஓகே பாய். நல்லா கொடுப்பேன் நான் அவளுக்கு. இவ்வளோ நேரம் கெஞ்சினதுன்னா கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணுமாமே. அப்போ கெஞ்சின எனக்கு என்ன இது பயன் இருக்குது சொல்லுங்கள்? நான்லாம் கொடுக்க மாட்டேன்பா. இவ்வளோ நேரம் கெஞ்சி வாங்கினது நான், ஆனால் நானே தின்றுவேன். அதை நாய் கண்ணில் காமிச்சா தானே பங்குக்கு வரும். அதில் நான் காமிக்கவே மாட்டேனே. போய் ஒளிச்சு வச்சு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பொந்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட போகிறேன். ஆனால் நம்ம ஏன் ஒளிச்சு வச்சு திங்கணும்? போய் டிவியை போட்டு விட்டு நல்லா ராஜா பகுது மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ வந்து கேட்டானா எனக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்க வேண்டியதான். இவ்வளோ நேரம் நான் கெஞ்சுவேனா, வந்த உடனே அவங்க ஈஸியாக கேட்பாங்க, தூக்கி கொடுத்துருவேனா. என்ன பிள்ளைகளா, சண்டை போட்டு சாவதான் செய்யுதுங்க 2. இப்போ வட்ட கொடுத்து விட்ருக்கேன். கொண்டு போய் அவளுக்கு 2 பீஸ் கொடுக்குறாளா கொடுக்கலையா தெரியலை. ஏதாச்சும் ஒரு குளறுபடி பண்ணிக்கிட்டு தாமா இருக்குங்க 2. காமாட்சியக்கா இங்கே பாருங்க. வசந்தி, என்ன இந்த பக்கம்? ஏக்கா, அது வந்து காலையில் சமைக்கலான்னு பார்த்துக்கங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, அதனால தான் சரி நீங்கள் ஏதாச்சும் குழம்பு வச்சிருந்தா வாங்கிட்டு போனான்னு பார்த்தேன். என்னக்கா குழம்பு வச்சிங்க? மீன் குழம்பு வச்சதை பார்த்துட்டு தான் முன்னாடியே வந்திருப்பா. ஏதோ பார்க்காதவ சொல்கிற மாதிரி சொல்கிறாளே. என்ன குழம்பு வச்சிங்க கொடுங்கன்னு. ஏன் வசந்தி, நீ சமைக்கலையா? ஆமாக்கா, சமைக்கணுன்னு தான் போனேன் பார்த்துக்கங்க. காலையில் இந்த பிள்ளைகளுக்கு வேறு லீவுன்னு சொல்லிட்டாங்களா ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பொருள் இல்லை, வெறும் அரிசியும் உப்பும் தான் இருந்துச்சு. அதை வச்சு என்னக்கா சமைக்க சொல்கிறீங்க? அதனால தான் சரி வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் குழம்பு கிளம்பு வாங்கிட்டு போயிட்டு வெறும் சோத்தை மட்டும் கூட வீட்டில் வடிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆமாம் வசந்தி, காலையில் ஒரு 7 மணி போல் நல்லா மழை வெளுத்து வாங்குச்சு. அப்புறம் மணி ஒரு 7:15 போல் லீவுன்னு சொல்லி தான் கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த மழையை எங்கே போச்சுன்னு தெரில, லேசாக புண்ணு தூரிச்சு. இப்போ மழையை சுத்தமாக இல்லை, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இந்த மழை பெஞ்சிச்சுன்னே தெரியல. இந்த பிள்ளைகளுக்கு வேறு வெட்டியாக லீவ் விட்டுட்டாங்க. பேசாமல் ஸ்கூல் வச்சிருந்தாலும் அமைதியாக 2 போயிருக்கோம். இதுங்க 2 மல்லு கட்டுறதுலேயே நிற்க முடியல. ஆமாக்கா, லீவு விட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த மழை நின்று போச்சு. என்ன, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி மழை பெஞ்சிட்டு கிடந்துச்சு. இந்த லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் மழையே காணாம். ஆமாம் வசந்தி, நானும் அதான் பார்த்தேன். என்னடா இப்போ லீவுன்னு சொன்ன உடனே மழையும் காணா ஒன்றையும் காணா, இதுக்கு ஸ்கூலே வச்சிருக்கலாமோன்னு நினச்சேன். சரிக்கா, பேசலாம் நேரம் இல்லை. எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சட்டியிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு தூக்குவாளிலையோ குழம்பு ஊற்றி கொடுங்க, நான் கொண்டுட்டு போகிறேன். இரு வசந்தி, இப்போ தான் மீனே உள்ளே போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு, அப்புறம் தாரேன். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் தாங்க. வேறு எதுவும் பண்ணலையாக்கா? வெறும் குழம்பு தான் வச்சிங்களோ? இல்லை வசந்தி, மீன் பொரிக்கவும் செஞ்சேன். ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கணக்கு பண்ணி செஞ்சேன் பார்த்துக்க. அதனால் மீன் பொரியல் மட்டும் இல்லை, குழம்பு வேணால் வாங்கிட்டு போ. குழம்புல கொஞ்சம் நல்லா தான் மீன் போட்டு குழம்பு வச்சேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடக்கட்டும்னு. மீன் பொரியலுக்கு தான் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சேன் பார்த்துக்க. அதனால் அதை மட்டும் கொடுக்க முடியாது. நீ மீன் குழம்பு வேணால் வாங்கிட்டு போ, நான் பீஸ் போட்டு கொடுக்குறேன். இந்த பொம்பளை சரியான ஆள் தான். நல்லா மீன் பொரிக்கிறதுக்கு அத்தனை மீன் எடுத்து வச்சுருக்கு. கேட்டால் மீன் கணக்கு பண்ணி தான் அவங்க பொரிக்கிறாங்களாம். ஏன் கணக்கு பண்ணி பொரிக்கிறதுல ஒரு 2 மீன் போட்டால் என்ன, அப்படியே கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு கச்சத்தனம். என்ன தான் பொம்பளையம்மா. ஆனால் மீனை பார்த்தாலே நாக்கு ஊறுதே. என்ன இந்த அக்கா குழம்பு வச்சா மட்டும் இப்படி வாசனை அடிக்குது.
இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக வேலை செஞ்சுருக்காங்க போல இருக்குது குழம்ப. எப்போவும் இந்த அக்கா வீட்டில் அடிக்கிற வாசனையை விட இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அடிக்குது. இந்த மீன் பொரியலில் தடவி இருக்க மசாலாவை பார்த்தாலே நாக்கில் எச்சியெல்லாம் ஊறுது. கொடுக்காது போலையே குண்டம்மா. ஒரே ஒரு பீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை கூட கொடுக்காது போலையே. இது என் புருஷங்காரனுக்கு கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் கேட்டு நம்ம ஒரு துண்டு மீனாச்சும் பொரிச்சதில் சாப்பிட்டுட்டு போயிடணும். இல்லைன்னா இந்த கட்டை வேகாது. என்ன வசந்தி திடீர்னு அமைதி ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் எப்பயும் பண்ணுற குழம்பு வாடையை விட இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமாக வாடடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொடி போட்டு வச்சுருக்கீங்களே, ஏதோ மசாலாலாம் தடவி அந்த மீன் பொரிக்கிறதுக்கு, அதை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுதுக்கா. அவ்வளோ பிரமாதமாக செஞ்சுருக்கீங்களே. ஆமாம் வசந்தி, இன்னைக்கு கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து செஞ்சே பார்த்துக்க. அது எப்போ விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதனால தான் அப்படி உனக்கு வாசனை வருமா இருக்கும். ஓ அப்படியா, சரிக்கா சரிக்கா. அப்போ எனக்கு ஒரு 2 துண்டு மீன் மட்டும் வச்சு கொடுங்க. வீட்டுக்கு கூட கொடுத்துட்றேனாலும் பரவாயில்ல. நான் பொரிச்ச மீன் மட்டும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன், கொடுங்கக்கா. என்ன இவ இப்படி கேட்குறா? இப்போ தான் அந்த பிள்ளையை திட்டி அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் தான் மீன் இருக்குது, நீ சாப்பிடுன்னு சொல்லி இப்போ தான் சின்னவளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அதுக்குள்ளே இவ வந்து 2 துண்டு மீன் கொடுங்க, உங்கள் மீன் பார்த்தாலே அழகாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறா. இப்போ எப்படி இவளுக்கு கொடுக்கவா வேணாமான்னு தெரியல. கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடுக்கு வைக்கிறதுல கம்மியாயிரும். எங்கேருந்து தான் வருவாளுகளம்மா எனக்குன்னு. மீன் குழம்பு, மீன் பொரியல் இல்லை கறி குழம்பு வைக்கிற வாடையை கண்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருவாளுக போல இருக்குது. அதுவும் இந்த வசந்தியெல்லாம் சொல்லவே வேணாம். எந்தெந்த வீட்டில் நான்வெஜ் செய்கிறாங்களோ அந்தந்த வீட்டில் இந்த வசந்தியை நம்ம பார்த்துடலாம். சரி, வாயை திறந்து கேட்டுட்டா. கேட்குறவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு 2 துண்டு மீன் வச்சு கொடுப்போம். இரு வசந்தி, 2 துண்டு மீன் வச்சு தரேன். சரிக்கா. இந்த 2 துண்டு மீனுக்காக நைட்டு வரைக்கும் உங்கள் வீட்டில் காத்திருக்கனாலும் காத்திருப்பேன். அதனால் நீங்கள் பொறுமையாக கூட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. சரி சரி, இரு வசந்தி, நான் எடுத்துறேன். நம்ம மீன் வாடை அவ்வளவா நல்லா இருக்கு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் மணக்குதுங்கிறாங்களே. அப்போ இன்னைக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு போல, எப்போவும் நம்ம வைக்கிற மீன் குழம்பை விட. சரி, ஆசைப்பட்டு கேட்குறா, 2 துண்டு எடுத்து கொடுப்போம். சூப்பர், எப்படியே நமக்கு மீன் கிடைக்க போகுது. ஒரு 2-3 எக்ஸசைஸை போட்டு வயிற்றை ஃப்ரீ ஆக்கிட்டு அப்புறம் உள்ள மீனை இறக்கிற வேண்டியதான். 1 2 3 4. என்ன வசந்தி 1 2 3 சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மாக்கா சும்மா. நீங்கள் போங்க, நீங்கள் போய் மீன் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி, ஏன் இப்படி ஒத்த கால நிற்கிற? சும்மாதாக்கா சும்மா, நீங்கள் போங்க. இப்போ என்ன திடீர்னு 1 2 3ன்னா இங்கிலீஷில், திடீர்னு பார்த்தா இப்படி ஒத்த கால நிற்கிறா திரும்பி பார்த்தா? என்னமோ மீனை கொடுத்து பேசாமல் அனுப்பிவிட வேண்டியதா இவ்வளோ முத. ஐயோ வசந்தி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கிடக்க? ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா, இதெல்லாம் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்களா நான் இன்னும் நல்ல இளமையாக இருக்கேன், ஒல்லியாக அழகாக இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதனால தான் நல்லா குண்டு பூசணிக்க மாதிரி ஆயிட்டீங்க. எந்திரிமா முத. ஒன்று இப்படி பார்த்தா எனக்குள்ள பயமாக இருக்கு. என்ன இப்படி மொத்தமாக கவுந்து கிடக்க? இருங்கக்கா எந்திரிக்கிறேன், பயப்படாதீங்க. ஐயா பயந்துட்டீங்களாக்கா? கொஞ்சம் வாயை மூடுங்கக்கா, கொசு கிசு போயிட போகுது. இப்படி சாகசமெல்லாம் பண்ணாதம்மா வசந்தி. அது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா போச்சு. சரிக்கா போங்கக்கா. பேசுறீங்களே தவிர வெளியே பொருள் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. இவ பண்ணுறத பார்த்தா திடீர்னு ஈரக்குள்ள நடுங்கிற மாதிரில பண்ணிக்கிட்டு தெரியுறா. இந்த வசந்தி சாப்பிடு. சரிக்கா சரி, நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டுக்கா. இந்த மீன் குழம்புலையும் மீன் பொரியல்லையும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பார்த்துக்கங்க. அப்படியாம்மா? ரொம்ப நன்றி. சரி, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லி நான் உனக்கு குழம்பு ஊற்றி தரேன். என்ன? சரிக்கா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன், அப்புறம் நான் குழம்பு ஊற்றி கொடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அங்கே ஒருத்தன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நேரம் கத்திக்கிட்டு இருப்பியான். அதனால் சீக்கிரமாக போய் உலைய வச்சு சோத்தாக்கிட்டு நீங்கள் வச்ச குழம்பு அப்படியே என் பாதத்தில் மாற்றி அவனை வச்சு அப்படியாச்சும் சமாளிக்கணும் அவனை கொடுத்து. சரிம்மா, நீ அப்போ சாப்பிடு. நாங்கள் எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் மீனை மாற்றி போட்டுட்டு வேலையை பார்க்குறேன். சரிக்கா. எப்படியோ இன்னைக்கு இந்த பொம்பளை ஏமாற்றி மீன் குழம்பு வாங்கியாச்சு. அதோட இந்த பொரிச்ச மீன் கொடுக்க மாட்டேன்னுச்சு. எப்படியோ அதை ஐஸ் வச்சு பொரிச்ச மீனையும் வாங்கியாச்சு. இன்னைக்கு பொழுது நைட்டு வரைக்கும் இந்த மீன் குழம்பு வச்சே போயிடும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து வாங்க வேண்டியதான். இருந்தாலும் என்ன மாதிரி இவ்வளோ புத்திசாலித்தனம்லாம் யாருக்கு இருக்காது. இதெல்லாம் எங்கே அந்த லூசு பயலுக்கு புரியுது? நாம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்மக்கிட்ட தான் வம்புக்கு வருவான். சரியான முட்டா பையன்.